ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். தைப்பூசம் தமிழர்களின் ஒப்பற்ற கடவுளான முருகப்பெருமானுக்கு பல்வேறு விழாக்கள் எடுத்தாலும் தைப்பூச திருவிழா என்பது தனி சிறப்பம்சம் கொண்டது. பௌர்ணமி தினத்தன்று பூசம் நட்சத்திரமும் வரும்போது சிறப்பு வழிபாடுகள் செய்வதே தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்வாகும். தைப்பூசத்தன்று முருகன் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு சிறப்பு விழாவாக இன்றும் பழனியில் கொண்டாடப்பட்டு வருகிறது. தைப்பூசத்தன்று பழனிக்கு காவடி எடுத்து வரும் பக்தர்கள் வழிநெடுக முருகனை நினைத்து பாடியபடி வருவதை வழக்கத்தில் வைத்திருந்தனர். அந்த பாடல்கள்தான் காவடி சிந்து என்றும் அழைக்கப்பட்டன. முருகப்பெருமானின் அருள் பெற இருக்கும் விரதங்களில் தைப்பூச விரதம் முதன்மையானதாக சொல்லப்படுகிறது. தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசமாகும். எனவே தைப்பூச தினத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும். தைப்பூசத்தை முன்னிட்டு கரூர் மாவட்டம் கொடுமுடியில் இருந்து காவிரி தீர்த்தம் எடுத்து தீர்த்த காவடியாக வருவதை கொங்கு மண்டல மக்கள் மிகவும் சிறப்பாக நினைக்கிறார்கள். தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துலங்கும் என்றொரு பழமொழி உண்டு. இதனால் தைப்பூச தினத்தன்று குழந்தைகளுக்கு காது குத்துவது, கல்வி கற்க தொடங்குதல், கிரகப்பிரவேசம் செய்வது சிறப்பானதாக கருதப்படுகிறது. தைப்பூச தினத்தன்று சிவாலயங்களில் வழிபாடு செய்தால் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்குமாம், பிரியாத வரத்தை பெறலாம் என்கிறார்கள். தைப்பூசத்தன்றுதான் முருகன் வள்ளியை மனம் புரிந்து கொண்டான். சூரனை அழிக்க பார்வதி தேவி தன் சக்தி ஆற்றல் அனைத்தையும் திரட்டி ஒன்று சேர்த்து வேலாக மாற்றி அந்த சக்தி வேலை முருகப்பெருமானுக்கு அளித்த நாள் தைப்பூசமாகும். இவ்வேல் பிரம்ம வித்யா சொரூபமானது. தைப்பூசத்தன்று பழனி முருகனின் அபிஷேக ஆராதனையை தரிசிப்பதால் நம்முடைய சகல பாவங்களும் தீருமாம். மேலும் இந்த நன்னாளில் சுபகாரியங்கள் செய்தால் தம்பதிகள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்குமாம். தைப்பூச தினத்தன்று சூரியனின் 7ஆம் பார்வை சந்திரனின் வீடான கடகத்திலும், சந்திரனின் 7ஆம் பார்வை சூரியனின் மகர வீட்டிலும் விழுகிறது. இது மிகவும் உயர்ந்த நிலையாகும். சூரியனால் ஆத்ம பலமும் சந்திரனால் மனோபலமும் கிடைக்கிறது. நாகை மாவட்டம் பொறையாறில் உள்ள குமரக்கோவிலில் தைப்பூச நன்னாளில் முருகப்பெருமானுக்கு சந்தனம், குங்குமம் மற்றும் விபூதியால் அபிஷேகம் செய்வதும் அதனை தரிசிப்பதும் சிறப்பு என்கின்றனர். மேலும் செவ்வாய் மற்றும் சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் முருகப்பெருமானை வழிபட்டு கோவிலில் உள்ள ஸ்ரீ நாகநாத சுவாமிக்கு பால் வைத்து 9 செவ்வாய்க்கிழமைகள் வழிபட்டு வந்தால் தோஷங்கள் நீங்கும் என்பதும் ஐதீகம். தைப்பூசத்தன்று முடிந்தளவு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து உபவாசம் கடைபிடித்து மாலை வேளையில் முருகப்பெருமானை தரிசனம் செய்து கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் பாடி முருகப்பெருமானை வழிபடுங்கள். முருகனின் அருளால் நலமுடன் வாழுங்கள்.